இன்றைக்கி புதினா சட்னி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், பெருங்காயம், மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு பொரியக்கூடாது, அப்படியே போட்டுக்கலாம். பச்சையாக தான் இருக்கணும். இப்போ இதில் வெங்காயம் போட்டுடலாம். ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறது. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது 3ஐயும் போட்டுடலாம். துவரம்பருப்பு ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த கப்புலேயே ஒரு 1/4 பாகத்துக்கு உளுத்தம்பருப்பு, அரை பாகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோடைய இந்த பருப்பெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கடுகெல்லாம் நம்ம அதிகமாக பச்சையாக நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். இந்த மாதிரி புதினா சட்னியில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி போட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு கட்டு புதினா இதெல்லாம் போட்டுக்கலாம். எப்பவுமே புதினா சட்னி செய்யும்போது புதினாலாம் நல்லா வதக்கி தான் செய்வோம். ஆனால் இந்த சட்னி புதினா வதக்காமல் அப்படியே செய்கிறது. ஜஸ்ட் சும்மா ஒரு கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். 1 நிமிஷம் இது வெந்தால் போதும். இந்த புதினா சட்னியை மட்டும் நம்ம வதக்கக்கூடாது, அப்படியே செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவரோட உங்களுக்கு நல்ல புதினா சட்னி கிடைச்சிரும். சட்னி அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்ல சூடான சாதத்தோட எள்ளெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.